ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இரண்டாவது நாளாக தீ பற்றி எரிந்து வருகின்றன. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இரண்டாவது நாளாக தீ பற்றி எரிந்து வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசுமண்டா கிராமத்தில் எண்ணெய் கிணற்றில் சீரமைப்பு பணி நடைபெற்ற போது எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்தானது ஏற்பட்டது. 60 அடி உயரத்திற்கும் தொடர்ந்து பற்றி எரியும் தீயை அணைக்க முடியாமல் இரண்டாவது நாளாக தீயணைப்பு வீரர்கள் திணறி வரும் காட்சியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். முழு விவரம் என்ன விரிவாக வழங்கலாம்? வணக்கம். ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள மல்கிபுரம் மண்டலம் இருசு மண்டா கிராமம் அருகே ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான கிணறு என்பது இருந்து வருகிறது. இந்த கிணறை மோரி 5 என்று அழைக்கக்கூடிய நிலையில் எண்ணெய் கிணறாக இந்த கிணறானது இருந்து வருகிறது. எரிவாயு, எரிவாயு ஆகியவற்றை எடுக்கும் பணியில் தனியார் நிறுவனம் ஒன்று ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு நேற்று பைப் லைனில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்ய முயற்சியில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் ஈடுபட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது திடீரென்று பெருமளவு எரிவாயு கசிவு ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதுமே அந்த எண்ணெயானது தீவிட்டு எரிந்து இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து அதையும் கட்டுப்படுத்துவதற்காக அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் என அனைவருமே அந்த தீயை கட்டுக்குள் கொண்டுவதற்காக போராடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த அதிர்ச்சியான சம்பவம் அரங்கேறிய நேரத்தில் ஊழியர்கள் உயிருக்கு அஞ்சு அங்கிருந்து ஓட்டம் என்பதை பிடித்திருக்கிறார்கள். அதே சமயம் ONGC அதிகாரிகளுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பேரில் தான் மாவட்ட ஆட்சியர், போலீசார், SP, தீயணைப்பு படையினர், ONGC ஊழியர் ஆகியோர் அங்கு அந்த பகுதிக்கு அது தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் கிணற்றில் இருந்து அதிக அளவு எரிவாயு தொடர்ந்து வெளியேறி வரும் காரணத்தினால் தற்போது வரை தீ என்பதை அணைக்க முடியவில்லை. குறிப்பாக நேற்று தீப்பற்ற தொடங்கிய நிலையில் தற்போது வரை தீயை அணைக்க முடியாமல் இருந்து வருகிறது. சுமார் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு சென்று அங்கு தண்ணீர்கள் பீத்து அடித்தும் தற்போது வரை தீ என்பது கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைதான் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று மதியம் முதலே சுமார் 60 அடி உயரத்திற்கு தீ பற்றி எரிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய தென்னை உள்ளிட்ட மரங்கள் அனைத்துமே கருகி உள்ளது. இந்த நிலையில் தீயை அணைப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பதும் பிறப்பித்தார். ஆனால் எரிவாயு குழாய்கள் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்தி அணைப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வெளிநாட்டு நிபுணர்களிடமும் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த எரியும் தீயை கட்டுப்படுத்தி அணைக்க இயலாத நிலையில் அந்த கிணறை மூடி விடவும் என்ற ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் இருந்து சுமார் 600 மீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகள் குடியிருப்புகள் எதுவுமே இல்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் உள்ள இருசு மண்டா உள்ளிட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த 300 குடும்பங்கள் தற்போது அந்த பகுதியில் இருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டு முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முதலே அந்த தீயானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது. தற்போது வரை தீயணைப்பு துறையினர்கள், போலீசார்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும், அல்லது இன்னும் எவ்வளவு மணி நேரங்கள் ஆகும் என்பதை தற்போது பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தகவல்களுக்கு நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.